நடத்துகிற மீட்டிங் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டில் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை ஃபார்ம் பண்ணுறோம். இதுக்கு அப்புறம் வந்து நம்ம வேறு பெனிஃபிட்ஸுக்காகவோ வேறு மற்ற விஷயங்களுக்காகவோ வேறு அமைப்பில் வந்து நம்ம போய்க்கலாம். இப்போ வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் சங்கத்தை ஃபார்முலாக ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து நிறைய பேர் இருந்தால் கொண்டு உள்ளே கொடுத்து பண்ணுறதுலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறனால ஒரு 7 பேர் மினிமம்ங்கிற வச்சு பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் எல்லா மெம்பர்ஸுமே உறுப்பினர் ஆகிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டுங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக யார் 7 பேர் இருக்காங்கிறத வந்து அவர் நம்ம செக்ரட்டரி சார் வந்து சொல்லுவார். இப்போது எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் ஜெகதீசன். இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு கொண்டாந்து நான் நிற்கிறதுக்கு காரணமே விவசாயிகள் எந்த பயிர் பண்ணுனா அதிகப்படியான ஒரு லாபத்தை எதிர்பார்க்க முடியும். இப்போ இருக்கிற இடுபொருட்களுடைய விலை அதிகரிப்பு வச்சு லேபர் ஷார்ட்டேஜ் இருக்குது, பல்வேறு பிரச்சனைகள் உரம் விலையிலேருந்து எல்லாமே ஏறி இருக்குது. இந்த சூழலில் இயற்கை விவசாயத்தில் நான் வந்து ஒரு இயற்கை விவசாயிங்க கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அடிப்படையிலையும் இந்த மண்ணில் நஞ்சு இல்லாத ஒரு உணவுப் பொருள் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துலையும், அதே நேரத்தில் விவசாயிகளுக்கும் ஒரு கட்டுப்படியாக விலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் தேடல் இருக்கும்போது தான் எனக்கு ராமசாமி ஐயாருடைய தொடர்பு ஏற்பட்டுச்சு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து நான் வந்து மிளகு வச்சுருக்கேன். இப்போ 2 ஆண்டுகள் ஆகுது நான் மிளகு வச்சு. இன்னும் அறுவடை எடுக்கல, சும்மா ஒரு கொஞ்சம் மட்டும்தான் எனக்கு அறுவடை வந்துச்சு. மேலும் அதை வந்து எல்லா விவசாயிகிட்டையும் கொண்டு போகணும்னா ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு விவசாயிகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு அனுபவத்தை பெறுறது ரொம்ப சிரமமாக இருந்துகிட்ருக்கோம் இல்லைங்களா? ஏன்னா ஒரு நாளில் என்கிட்ட நான் ஃபோன் பண்ணும்போது நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து மிளகு பற்றி மட்டும்தான் வகுப்பா இல்லை மற்ற ஏதாவது சொல்லுவீங்களா அப்படின்னு கூட கேட்டாங்க. ஆனால் இந்த மிளகு வந்து முழுமையாக நம்ம கற்றுக்கிறதுக்கே ஒரு நாள் என்ன ஒரு 6 மாதம் தேவைப்படும் நமக்கு. ஏன்னா நீங்கள் செய்யும்போது தான், கேள்விப்படும் போது உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது, படிக்கும்போது சந்தேகம் வராதுங்க. ஆமாம், நம்ம வந்து செய்யும்போது தான் அந்த சந்தேகம்லாம் வந்துட்டுருக்கோம். அப்படி சந்தேகம் வரும்போது அவங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்குறது எப்படி அப்படின்னு சொன்னால், யாருக்கோ ஒருத்தருடைய தீர்வு இருக்கும், யாருக்கோ ஒருத்தருக்கு தேவை இருக்கும். அவங்களுக்கு ஒரு தளத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த சங்கத்தினுடைய அடிப்படை நோக்கம். அது மட்டும் இல்லை, ஐயா சொன்ன மாதிரி ஒரு அரசு நிறுவனத்தில் நிர்வாகத்திடமோ அல்லது அரசாங்கத்திடமோ ஒரு கோரிக்கை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த மிளகு வைக்கிறதுக்கு அரசாங்கம் சப்சிடி கொடுக்குறாங்க. அரசாங்கம் வந்து ஃப்ரீயாக இன்புட்ஸு இந்த செடிகள் இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்காக சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அது சில இடத்துல மலை பிரதேசங்களில் மட்டும் பயன்படுத்துகிறாங்க. இல்லை எங்களுக்கு சமவெளியிலையும் வேணும்னு சொல்லி நம்ம கேட்கணும்னா ஏதாவது தனிப்பட்ட நபராக போய் கேட்டால் அதுக்கு மரியாதை இருக்காது. ஒன்றா போய் கேட்டால் தான் ஒரு மரியாதை இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சங்க செயல்பாடு தேவைப்படுது. அதனால தான் இந்த சங்கத்தினுடைய துவக்கம் நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, விவசாயிகள் அந்த மிளகு பயிரிடும்போது அவ்வப்போது ஏற்பட்ட சந்தேகத்துகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு நாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் நடத்திட்டு இருக்கோம். அதில் எல்லாமே நீங்கள் உறுப்பினர் ஆயிருக்கீங்க. அந்த இதில் வந்து ஒரு தொடர்பு யார் தெரிஞ்சவருக்கும் தெரியாதவர்களுக்கும் உள்ள இடைவெளியை எடுத்துட்டு என்னங்க ஆமாம், அதில் அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். யாரோ எங்கேயே இருந்து ஒரு மெசேஜ் போடுறாரு, அவருக்கு தேவையான தேர்வு அவர்கிட்ட போயிடுது. சரிங்களா? இதே போல தான் இந்த சங்கத்தினுடைய செயல்பாடு இருக்க போகுது. நல்லது. இப்போது ஐயா சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர்களை வச்சு இதை ஆரம்பிக்கலாம். இதை வந்து இவங்க தான் இருக்கணும், அவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வச்சு முடிவு பண்ணல. ஆர்வம் உள்ளவங்க, தன்னார்வம் உள்ளவங்க இதில் வந்திருக்காங்க. பின்னாடி இன்னும் இங்கே முன்னாடி இருக்கிற எங்கள் எல்லாருக்குமே வந்து யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்களே இந்த சங்கத்தில் நம்ம பொறுப்பெடுத்து செய்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக வரலாம். சரிங்களா? அந்த வகையில் இந்த சங்கத்தினுடைய தலைவராக நம்முடைய மரியாதைக்குரிய ராமசாமி ஐயாவை நியமிச்சிருக்கோம். ஐயா தெரியுங்க, இன்றிலிருந்து அவர் இந்த சங்கத்துக்கு ஒரு பொறுப்பெடுத்து அவருடைய தலைமை பொறுப்பெடுத்து செய்வார். ஆனால் இந்த சங்கத்தினுடைய கௌரவ தலைவராக நமக்கு எல்லா வகையிலையும் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிற இருக்க போகிற ஐயா பாலுசாமி அவர்களை, வடகாடு பாலுசாமி அவர்களை நாம் வச்சுருக்கோம். ஏன்னா சமவெளியில் மிளகு சாகுபடின்னு சொன்னால் அவர் இல்லாத அந்த பிள்ளையார் குறியோட போட முடியாது. அதற்கு அத்தாரிட்டி அவர் தான். அதனால் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் நாங்கள் இந்த வாட்ஸ்அப் குழுவிலிருந்து பயணப்பட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே நம்ம பயணப்பட போகிறோம். அதற்கு அடுத்தபடியாக செயலாளராக வந்து ஜெகதீசன் ஆகிய என்னை வந்து நியமிச்சிருக்காங்க. நம்முடைய துணைத் தலைவராக ஐயா ஆடிட்டர் கதிர்வேலு அவர்கள் துணைத் தலைவராக அவரை போட்டிருக்காங்க. மிஸ்டர் ராஜா வெங்கடாஜலம் அவர் இன்றைக்கி அவரால் வரக்கூடிய சூழலுங்க. அவர் வந்து துணை செயலாளராக பொறுப்பெடுத்திருக்காரு. நந்தகுமார் பழனிசாமி ஈரோட்டை சேர்ந்தவர். இவர் வந்து பொருளாளராக, இது இன்னும் பொருளே எதுவும் இல்லை நமக்கு, ஆனால் எதை யாரில் போகிறாரோ தெரியல, அதை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு கொடுத்துருக்கு. ஆமாங்க. மிஸ்டர் வடிவேல் அவர்களை துணை பொருளாளராக எடுத்திருக்கோம். மிஸ்டர் குருசாமி நிர்வாகக்குழு உறுப்பினராக போட்டிருக்கோம். ஏன்னா
குறைஞ்சது ஒரு 7 பேர் வேணும் அப்படிங்கிறனால இப்போ இப்போதைக்கு 7 பேருங்க. அதற்கு அடுத்த கட்டமாக ராமசாமி ஐயா சொன்ன மாதிரி இந்த ஒரு நிர்வாகக்குழு உறுப்பினர் ஒன்று மாவட்ட வாரியாக அங்கங்கே வந்து நிர்வாகக்குழு உறுப்பினர்கள்னு சொல்லி ஒன்று அமைக்க போகிறோம். அதுக்கு பிறகு வந்து அந்த நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் முன்னெடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பேசுங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் என்ன சங்கத்துடைய செயல்பாடுகள் எப்படி கொண்டு போகலாம், நம்ம எல்லாமே வாட்ஸ்அப்லேயே பேசிக்கலாம், அல்லது ஜூம் மீட்டிங் அந்த மாதிரி எத்தனையோ வசதிகள் இருக்குது. ஏன்னா யாரும் எங்கள் தமிழ்நாடு முழுக்க நம்ம இருக்க போகிறோம், எங்கள் தனித்தனியாக இருக்க போகிறோம், எல்லாம் பண்ணிக்கலாம். அது அப்புறம் பின்னாடி அதனுடைய இப்போதைக்கு இந்த உறுப்பினர்களை வந்து பொறுப்பாளர்களாக நம்ம நியமிச்சிருக்கோம். அவங்களை வரையறுக்கும் விதமாக, அவர்களை ஒப்புதல் கொடுக்கும் விதமாக உங்களுடைய ஒரு கைத்தட்ட கொடுக்குமாறு அன்போடு வேண்டியது. நன்றி, வணக்கம். இந்த மிளகு விவசாய குழு அமைத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா திரு ராமசாமி அவர்களே, இந்த குழுவினுடைய பொறுப்புகளை கௌரவ தலைவர், செயலாளர், உறுப்பினர்கள் இவங்களுக்கு எல்லாரையும் இதுவரைக்கும் பல தடவை நாங்கள் சங்கமாக ஆரம்பிக்கணும்னு சொல்லி பல தடவை நான் வலியுறுத்தி இப்போ தான் ஒரு லேசான ஒரு வழிபாட்டுக்கு கூட கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நம்ம எதை கேட்டாலும் ஒரு அமைப்பு இருக்கான்னு கேட்பாங்க, அது இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஆகையினால அந்த அமைப்பை ஏற்படுத்தணும்னு நான் ஆரம்பத்திலேருந்தே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி இப்போ தான் அது ஒரு செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. அதுக்கு என்னுடைய மிக மனமார்ந்த நன்றி. அதாவது மிளகுங்கிறது சமதள பகுதியில் வரும் அப்படின்னு நான் ஆரம்பத்தில் 86லேயே நான் மிளகு வளர்ப்பு ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 91 தான் அது மிக பெரிய வருமானம் தரும்னு சொன்னேன். அப்போ யாருமே நம்பலை. வந்து பார்த்தவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு வரும்னு சொல்லி இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது வரைக்கும் 91 நான் கொடி மிளகா தான் அறிமுகப்படுத்தினேன். அதுக்கப்புறம் அந்த கொடியிலேயே வந்து ரொம்ப உயரமாக விடக்கூடாது, 15 அடி 20 அடிக்குள்ளே தான் வளர்க்கணும், அப்போ தான் அந்த மிளகை நான் அறுவடை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கிளியர் செடியாக மரம்னு ஒன்று வளர்க்கணும், அதில் தான் மிளகு வளர்க்கணும்னு சொல்லி கொடிக்கும் நான் ஒரு அளவுகோல் இதில் தான் பண்ண முடியும், இதில் தான் வருமானம் பண்ண முடியும்னு சொல்லி அதையும் நான் சரி பண்ணேன். அதுக்கப்புறம் கஜா புயல்னு சொல்லி 2018 நினைக்கிறேன், சரியா 18 தான். அதில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு, மிளகு தோட்டமெல்லாம் சுத்தமாக அழிஞ்சுது. அப்போ வந்து ஒரு ஆரம்பத்தில் நான் ஒரு 5-6 செடி மிளகு உற்பத்தி பண்ணியிருந்தேன். அது மட்டும் கீழே சாயாமல் நல்லா இருந்துச்சு. அப்படியே நம்ம இவ்வளோ உயரம் வளர்க்கணும், செடி மிளகாவே நம்ம பண்ணிட்டா தேவையில்லைன்னு சொல்லி தான் அப்புறம் செடி மிளகை நிறைய உருவாக்கினேன். இப்போ தமிழ்நாடு முழுக்க செடி மிளகும் போயிடுச்சு. வச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபோட்டோ எடுத்து நல்லா காய்க்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் 4 பேர் 2 பேர் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிகிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதாவது கொடி மிளகு வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகும். செடி மிளகு நீங்கள் வச்சு துளுக்கும் போதே காய்க்க ஆரம்பிச்சிடும். அதில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுதான் உடனே ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புவாங்க. அப்படியெல்லாம் செடி மிளகையும் நான் உருவாக்கினேன். அதில் என்ன அப்படின்னு சொல்ல, அந்த தொழு உரம் நம்ம வைக்கும்போது கொஞ்சம் தொழு உரத்தில் கொஞ்சம் சூடு இருக்குது. அதை செடிக்கு பக்கத்தில் போட்டோம்னா அதில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. அதையும் நான் உணர்ந்துக்கிட்டு இப்போ அதையும் இப்போ இந்த தடவை ராமசாமி ஐயா சார் தான் எனக்கு ஒரு 10 டன்னு மண்புழு உரம் அவர் தான் எனக்கு ஆர்டர் பண்ணி அனுப்புனார். அது போட்டு இந்த வருஷம் நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மண்புழு நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து நோய்ங்கிறது வந்து சமதள பகுதியில் தண்ணி நிற்கும், அது தேங்கும், அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. மழை பகுதியில் வந்து மழை பெய்யும், தண்ணி அரிச்சிட்டு ஓடிடும். ஆனால் சமதள பகுதியில் தண்ணி நிற்கும். அதனால் கொஞ்சம் அதுலேயும் அழுகல், வேரழுகல், இந்த வைரஸ் இதெல்லாம் அட்டாக் பண்ணுது. ஆகையினால அதுக்கும் ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் இது மாதிரி 2 பண்ணுனா அது சரியாக வரும்னு நான் சொல்லி பண்ணேன். அதுலேயும் மீறியும் அதில் பாதிப்பு வருது. ஆகையினால திப்பிலி ஒட்டும் பண்ணுனா நம்ம அதுலேயும் நோயே வராது, மிகப்பெரிய வருமானத்தை எடுக்கலாங்கிறதையும் இப்போ ஒரு 3 வருஷமாக நான் பண்ணி அதையும் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் ஒரு 10 வருஷம் வளரக்கூடிய ஒரு மிளகு செடி, சாதாரண மிளகு செடி
வெறும் 3 வருடத்தில் வெறும் 3 வருடத்தில் வளரும் திப்ளி ஒட்டு. 10 வருஷம் சாதாரண கொடிமிளகு செடி மிளகு வளர வேண்டிய வளர்ச்சி திப்ளி ஒட்டு 2 வருஷம் 3 வருஷத்தில் வளர்ந்துடும். 10 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய வருமானத்தை இது 3ஆவது வருடமே கொடுக்கும். திப்ளி ஒட்டு எந்த நோயும் வராது. அதாவது திப்ளியினுடைய வேர் வந்து 3 mm திக்னஸ்ஸு, அது 10 அடி அகலம் போகும், 10 அடி ஆழமும் போகும். சாதாரண மிளகுடைய வேர் வந்து 2 அடி ஆழம் 2 அடி அகலம் போகிறதே பெருசு, ரொம்ப நைஸாக இருக்கும் வேரெல்லாம். அதில் வந்து நீங்கள் அந்த நம்ம தொழுவரம் கொடுக்கும்போது அதில் உள்ள கொஞ்சம் ஹீட்டாக இருந்தாவே அது வந்து இந்த வேரெல்லாம் பாதிக்கப்படுது. அது நான் கண்கூட என் தோட்டத்திலே நான் பார்த்துட்டேன். ஆகையினால தான் நம்ம வந்து திப்ளி ஓட்டு போட்டோம்னா எவ்வளவு குப்பையாக கொடுத்தீங்கனாலும் எவ்வளோ சூடு இருந்தாலும் அதெல்லாம் தாங்கும். அதனுடைய அதனுடைய பருமனை வந்து 3 mm இருக்குது. இந்த சாம்பிளுக்கு ஒரு 5 கன்று 4 கன்று கொண்டாந்துருக்கேன். திப்ளி கன்று ஐயா சொன்னார் கொண்டாட சொல்லி கொண்டாந்துருக்கு. அதை பாருங்கள், முன்னாடி சொல்லியிருந்தால் நல்ல கன்று எடுத்து வச்சுருப்பேன். இப்போ லேசாக துளி தான் வந்திருக்குது, கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் மிகப்பெரிய வருமானம் பண்ணணும்னா கிளிர் செடியாக வச்சு நேரடியாக சூரிய ஒளி எத்தனை சதவீதம் அந்த செடி மேலே படுதோ அத்தனை சதவீதம் தான் காய்க்கும். 100% அந்த காய்க்கிறப்ப மழை நாளில் 100% வெயில் அந்த செடி மேலே பட்டுச்சுன்னா 100% காய்க்கும். நீங்கள் 10% தான் வெயில் அந்த செடி மேலே படம்னா 10% தான் காய்க்கும். இதுதான் என்னுடைய அனுபவம். இதைத்தான் நான் இது வரைக்கும் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வேறு எந்த மரத்தை வீட்டுக்கு இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து 12 அடிக்கு ஒரு மரமும் இடையில கிளேசியாகவும் போடலாம்னு சொல்லி நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு செடி வளர்த்துருக்காரு, காய்க்க வைக்கலை. அதே அவர் வந்து பெரிய அனுபவமாக ஒரு பேட்டியோட கொடுத்துருந்தாரு. நான் அவர் ஃபோன் நம்பரோட இருந்துச்சு. நேரடியாக பேசினா அவர் வருத்தப்படுவார் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்றும் சொல்லலை. அதனால் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். மிளகு வளர்த்தா அதுக்குள்ளே எந்த மரமும் இருக்கக்கூடாது. அதில் தான் நீங்கள் 100% பயனடைய முடியும். நீங்கள் அதுக்குள்ளே ஊடுபயிர் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக மிளகு பாதிக்கப்படும். அது நிழல் பட்டுச்சுன்னா குறையும். வெயில் நேரடியாக மழை காலத்தில் கொடுக்கணும், வெயில் காலத்தில் நிழல் கொடுக்கணும். இதை பண்ணினால் ஒழிய மிளகுல நீங்கள் ஈல்டு எடுக்க முடியாது. அதனால் நான் இப்போ நேற்று 11 மணிக்கு ஃபோட்டோ எடுத்து நிறைய உங்களுக்கு எல்லாரும் செல்லுக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அனுப்பியிருந்தேன். அது எந்த அளவு காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். அது 100% வெயில் கொடுத்துருக்குறேன், அதனால் அந்தளவு காய்ச்சிக்குது. அதனால் முறையாக நீங்கள் மிளகு வளர்க்கணும்னு நினச்சிக்கலாம், அது மாதிரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக பயனடையலாம். 3ஆவது வருடத்துலேயே 1 டன் எடுக்கலாம். இப்போ இங்கெல்லாம் இவ்வளவு ஏக்கரெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்கல்ல, 6 ஏக்கர் 7 ஏக்கருக்கு 1 டன் எடுக்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா 3ஆவது வருஷத்துலேயே 1 டன் எடுக்கலாம். இது எவ்வளோ பெரிய செய்தி, சாதாரணமான செய்தி இல்லை. இது நான் சொல்கிறதுல எதுவுமே பொய் இல்லை. நான் சொல்கிறது அனைத்துமே உண்மை. நீங்கள் நேரடியாக தோட்டத்தை பார்த்தீங்களா தான் அது உண்மை புரியும். நிறைய பேர் இங்கே வந்திருக்கவங்களும் ஓரளவு எல்லோரும் வந்து பார்த்தவங்க தான். ஆகையினால மிளகுன்னா இப்படித்தான் வளர்க்கணுங்கிற ஒரு முறையை கொண்டு வந்துட்டேன். அதை பின்பற்றணும். அதில் கொஞ்சம் சில மாற்றங்கள் அடுத்தடுத்து அதில் என்ன பிரச்சனை வருது. 6 அடிக்கு இடைவெளி கொடுத்துருக்குறேன். செடி 6 அடி, கொடி 12 அடி. கொடி 12 அடிங்கிறத சரியாக இருக்குது. செடி 6 அடிங்கிற கொஞ்சம் அடைத்து கூட வருது. அதை 6.5 ஆக்குனா 13க்கு 6.5 கொடுத்தா சரியாக வரும். இது நம்ம 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் களை எடுக்க வேண்டியதில்லை, களையே எடுக்க வேண்டியதில்லை. அந்தளவுக்கு அடர்த்தி வந்துடும். நம்ம ஆள் போகிற அளவுக்கு தான் கேப் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக நின்றுக்கிட்டே எடுத்துக்கிட்டு இருக்கலாம். 90% மிளகு தரையை நின்றுக்கிட்டே நீங்கள் மிளகு பறிச்சிடலாம். 10% தான் நீங்கள் கொஞ்சம் ஏணி வச்சு பறிக்கணும். அந்த மாதிரி ஒரு முறைகள்லாம் கொண்டு வந்துட்டேன். அதனால் நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டு நிறைய பயன்பெறுமாறு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.